முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி சீரமைப்பு குறித்து சென்னையில் மார்ச் 22ஆம் தேதி ஆலோசனை. பாஜக அல்லாத 7 மாநில முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சருக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்த ராஜேந்திர பாலாஜி. மாவட்ட செயலாளர் தான் இருக்கும் போது பொன்னாடை போர்த்தினால் சும்மா விடுவேனா என்றும் காட்டம். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான வழக்கில் ஆளுநரின் செயலர் ஆஜராக வேண்டும். உச்சநீதிமன்றம் ஆணை. பொறியியல் மருத்துவ படிப்புகளை தமிழில் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்கோலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். ராணிப்பேட்டையில் அமித்ஷா வரவேற்பு சுவரொட்டியில் நடிகர் சந்தான பாரதி படம். தங்கள் தரப்பில் ஒட்டவில்லை என பாரதிய ஜனதா மறுப்பு. பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகள் தமிழில் கற்பிக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மாற்றப்பட உள்ளதாக போலி பிம்பத்தை முதலமைச்சர் கட்டமைக்க முயற்சிக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஈரோட்டில் 103 டிகிரி பதிவான வெயில். சென்னையில் நாளை சதமடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான தயாரிப்பு நிறுவனங்களான அக்காட், எஸ்என்ஜே நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது. இந்தி திணிப்பை எதிர்ப்பதால் தனது ஏஜென்டான அமலாக்கத்துறையை தமிழ்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது மத்திய அரசு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆட்டோ ரிக்ஷா, வாடகை கார்களில் காவல்துறையின் QR குறியீடு. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான சேவையை தொடங்கி வைத்த முதலமைச்சர். சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களிடம் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து பெற்ற பாஜக. விஜயின் கட்சி பெயரை சத்தமாக கூறிய மாணவர்கள். மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவ மாணவிகளிடம் பாஜக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவதற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. ஸ்கூலுக்கு வாசல் அன்னைக்கு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்ட முன்னாள் MLA விஜயகுமார் அதிமுகவிலிருந்து நீக்கம். கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதால் நீக்கம் என விளக்கம். ஊரக உள்ளாட்சிக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது குறித்த மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்தார். கோவை அருகே ஓனாப்பாளையத்தில் ஆடுகளை வேட்டையாடிய வீட்டிற்கு மீண்டும் வந்த சிறுத்தை. அடைத்து வைக்கப்பட்ட ஆடுகளை வேட்டையாட முடியாததால் ஏமாற்றம். தொடர் பணிகளால் தூக்கமில்லாமல் தவித்ததால் அளவுக்கு அதிகமாக மாத்திரை எடுத்துக் கொண்டேன். தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் பாடகி கல்பனா விளக்கம். எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம் பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடைச்சது.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மார்ச் 3ஆம் வாரத்தில் தீர்ப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர காலம் தாழ்த்தி வருவதாக ஆளுநர் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே வாதங்கள் முடிந்து இருதரப்பிலும் எழுத்துப்பூர்வ வாதங்கள் தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு மார்ச் 3வது வாரத்தில் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க சென்னையில் வரும் 22ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் பங்கேற்க 7 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவை தொகுதியை மறுவரையறை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறித்து கடந்த புதன்கிழமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தென் மாநில அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன் அடுத்த கட்டமாக தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்த வருமாறு தென் மாநிலங்கள் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இதன்படி சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தவிர முன்னாள் முதலமைச்சர்கள் சந்திரசேகர ராவ், ஜெகன்மோகன் ரெட்டி, நவீன் பட்நாயக் உள்ளிட்டோருக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். தனித்தனி அரசியல் அமைப்புகளாக அல்லாமல் மக்களின் எதிர்கால பாதுகாவலர்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றவும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுக்கவும் கட்சிக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்புமாறும் வலியுறுத்தியுள்ளார். தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து குழிபறிக்கும் வேலை நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நீ அம்மா அம்மாவை எங்க அசிங்கமா பேசுறது எனக்கு வீடியோ இருக்கு மேல பேசுறது. நாங்க அப்படி இல்லையே. புரட்சித்தல் எம்ஜிஆருக்கு அஞ்சாவது கோட்டை வாசல போய் காலில் இருந்து அன்னைக்கு நான் காலில் வரும்போது கூட இருந்தவங்க 2 பேர் முன்னோடு இருக்காங்க கோயிலுக்குள்ள பத்ராஜ் ராமச்சந்திரன். நான் தான் வந்து எல்லாரும் போன 40 பேர் வெளியே நிற்கிறாங்க. நான் ஓடிக்கு தலைவர் எம்ஜிஆர் காலில் வந்து தலைவர் கூப்பிடுறேன். இது என்ன வரலாறு? உனக்கு என்ன வரலாறு? எத்தனை பேர் காலம் இருந்த நான் அண்ணா ஒரே கட்சி எம்ஜிஆர் தொண்டன் புரட்சித்தல் எம்ஜிஆர் வெம்பப்பாடி கேம் திறக்கும் போது கொடிய கட்சி ராமேஸ்வரம் கடமையில கவனிச்சு விழுந்தவன் நான். அன்னைக்கு செத்துருந்தா பூத்த நல்லா இருக்கும். அண்ணா திமுக ரத்தம் என் உடம்புல ஓடுது, உனக்கு இத்தரத்தை ஓடுது. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அண்ணா திமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அண்ணா திமுக.